இமேஜின் ஒருத்தன் ஒரு லைவ் டிவி ப்ராட்காஸ்ட்டை ஹைஜாக் பண்ணி அடுத்த 5 நாளைக்கு 5 பேரை நான் கொல்ல போறேன் அப்படின்னு சொன்னா அதான் ஆரியன். டைரக்டட் பை பிரவீன் கே, ஸ்டாரிங் விஷ்ணு விஷால். வணக்கம் சினி ஃபைல்ஸ், நான் உங்க பான் ஃபார் சினிமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ ஆரியன். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட ஓப்பனிங்லேயே ஒரு டிவி லைவ் ப்ராட்காஸ்ட் ஷோ போகும். அந்த ப்ராட்காஸ்ட் ஷோல வர ஒருத்தன் அந்த ஷோவை ஹைஜாக் பண்ணி அந்த ஷோல இன்னையில இருந்து அடுத்த 5 நாளைக்கு ஒரு 6 பேரை கொல்ல போறேன், முடிஞ்சா தடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றான். இதை தடுக்க வர போலீஸ் ஆபீசர் தான் விஷ்ணு விஷால். அவர் இதை எப்படி தடுத்தாரு, அந்த சீரியல் கில்லர் யாரு, அவன் ஏன் அதை பண்றான், அந்த 6 பேர் யாரு, அந்த 6 பேரை ஏன் அவன் கொலை பண்றான், அந்த போலீஸ் ஆபீசரோட லைஃப்ல என்ன நடக்குது, அவருக்கு என்ன பிரச்சனை இருக்கு, இதையெல்லாம் அவர் தடுத்தாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட கதை. பெர்ஃபார்மன்ஸா இந்த படத்துல செல்வராகவன் ஸ்டீல்ஸ் த ஷோ. படத்தோட ஓப்பனிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல ரொம்ப நல்லா இருக்கு. இது வரைக்கும் நம்ம பார்த்த சைக்கோ கில்லர்லயே ஒரு டிஃபரெண்டான சைக்கோ கில்லர். திருச்சிக்கிட்டே அவர் பண்ற பெர்ஃபார்மன்ஸ், அவர் பண்றது என்னதான் தப்பா இருந்தாலும் அது அவர் பாயிண்ட் ஆஃப் வியூல கரெக்ட் அப்படின்னு சொல்லி ஏத்துக்கிட்டு அவர் ஆக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. விஷ்ணு விஷால் இந்த படத்துல ஒரு மாஸ் போலீஸா வராரு. ஆனா அவரோட கேரக்டர் கொடுத்திருக்கிற ரைட்டிங் இந்த படத்துல பெருசா அதுக்கு ஹெல்ப் பண்ணல. இந்த படத்தோட டைரக்டர் இதோட இன்ஸ்பிரேஷனா 7 ஹாலிவுட் ஃபிலிம்ல இருந்து எடுத்துக்கிறது ரொம்ப கிளியரா தெரியுது. அந்த மாதிரி ஒரு கிளாசிக் சைக்கோ த்ரில்லர் மூவிக்கு இந்த படம் ஜஸ்டிஃபை பண்ணல. ஆனா இந்த படத்தை ஓவராலா பாக்குறப்போ அந்த டென்ஷன், பேசிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்காவும் இருக்கு. ஆனா இந்த படத்தோட கோரா அவங்க சொல்ற விஷயம் ரொம்ப தப்பா இருக்கு. இந்த படத்துல கில்லரோட ஐடியாலஜியா அவங்க சொல்ற விஷயம், ஒரு அன்சங் ஹீரோஸ் ரெகக்னைஸ் ஆகணும், அதனாலதான் நான் அவங்கள கொலை பண்றேன் அப்படின்னு சொல்லி கில்லர் சொல்றத ஜஸ்டிஃபை பண்றத அக்செப்ட் பண்ண முடியல. ஒரு 2-3 மர்டருக்கு அப்புறமாவே நமக்கே அது தெரிஞ்சிடுது, அதனால தான் அவங்கள கொலை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலேயே இந்த படம் பார்க்கறதுல, அவங்க கொலை பண்றதுல, இதை கண்டுபிடிக்கிறதுல நமக்கு அது கனெக்ட் ஆகல. ஜிப்ரானோட மியூசிக் இந்த சைக்கோ த்ரில்லர் மூவிக்கு பர்ஃபெக்டா இருந்துச்சு. படம் ஃபுல்லா அந்த கில்லரோட பிலோசபியை ரொமான்சைஸ் பண்ணிட்டு அதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி பேசிட்டு கிளைமேக்ஸ்ல மட்டும் வந்துட்டு ஒரே ஒரு டைலாக்கை வச்சு இல்ல அவர் பண்ணது தப்பு தான், அவர் ஒரு சைக்கோ கில்லர் தான் அப்படின்னு சொல்றது கரெக்டா இல்ல. ஆரியன் இஸ் த்ரில்லர் வித் ஆம்பிஷன், ஸ்டைல் அண்ட் ஸ்டெல்லர் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் செல்வராகவன். ஆனா பிலோசபிக்கலா வரப்போ இட் லூசஸ் இட்ஸ் கிரிப். எனக்கு பெருசா பிலோசபிக்கலா இல்ல பொலிட்டிக்கலா நான் படம் பார்க்க மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இந்த படம் ஒரு ஹை பேசிங் த்ரில்லராகவே இருக்கும். மூவி ரிவ்யூஸ் மட்டும் இல்லாம ஃபிலிம் ரெக்கமெண்டேஷன்ஸ், ஃபிலிம் டிஸ்கஷன்ஸ் எல்லாம் சேனல்ஸ்ல வீடியோஸாக வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Until then, signing off from the Psycho Thrillers of Tamil Cinema.